இது வேற. ஓகே, ஹலோ guys, welcome back to another gameplay video. I am RKD. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தாங்க. ஏன்னா ஒருத்தர் லைக் போட்டிருந்தாரு. நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோன்னு ஒரு வீடியோ போட்டேங்க. அதாவது நான் மைன்கிராஃப்ட் பார்ட் 1 கிடையாது, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டேன். யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்தேங்க நான் எப்படி வீடு கட்டினது. அந்த வீடியோ நான் காமிக்கிறேன். ஓகே, சவுண்டு கம்மியாக வச்சுக்கணும், ஏன்னா அதிகமாக ஆடியோ கேட்க மாட்டேது. நானே வீடியோவில் பார்த்தேன், நான் பேசுகிற ஆடியோ அதிகமாக கேட்க மாட்டேது. ஓகே, அதனால் கம்மியாக வச்சுக்கிறேன். ஓகேங்க, நான் ஒரு வீடு கட்டியிருந்தேங்க. உண்மையாக செம்ம வீடு அது. நான் வந்து சொல்லியிருந்தேன்ல பார்ட் 1ல், இந்த மாதிரி நான் வந்து வீடு கட்டுறேன், நான் ஆஃப்லைனில் வீடு கட்டி வைக்கிறேன்னு. வீடு கட்டிட்டேன், பக்கத்துலேயே அந்த கேவ் பக்கத்துலேயேங்க, செம்மையாக இருக்கும். அதை பார்ட் 2 என்ன கதைனா, அங்கே போய் சர்வே பண்ண முடியுதா இல்லையா, அதான் கதை. அதாவது நம்ம கேவுக்குள்ளே போகிற மக்களே, டிட் யூ நோ about that you man அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். சரி, நான் வந்து லோட் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே பார்த்தீங்கன்னா மக்களே, இதான் மக்களே நம்ம வீடு. நான் கண்டிப்பாக க்ரியேட்டிவே போகல, நீங்கள் வந்து என்னை நம்பலைன்னா போய் பார்த்துட்டே வந்துடுங்க. ஓகே, நான் க்ரியேட்டிவ் போயிருக்கேனா இல்லையான்னு நீங்கள் போய் பார்த்துட்டே வந்துருக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணேன்னா, கேமரா வீடியோ போயிட்டு ஃபஸ்ட் பர்சனை வச்சுட்டு வரணுங்க. ஓகே, கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன், இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம வீடு. ஏன்டா ஃபென்ஸு போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்மள்ட்ட நிறைய போன் இருக்குது. ஓகே, போன் இருக்கிறனாலே நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக டேம் பண்ணுவோம்ல நாயெல்லாம். நாய் டேம் பண்ண போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபென்ஸு தேவைப்படும். ஏன்னா அது நம்ம இது பண்ணிட்டோம்னா ஓட இவருக்கு ஓடாது, ஒரு பில்டப்புக்காக போட்டு வச்சுருக்கோங்கோ. சரிங்க, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேவ் இருக்குது. அந்த பெரிய கேவ் வந்து அங்கே இந்த ட்ரீயில் லீவ்ஸ் இல்லாமல் இருக்குல்ல, அங்கே தான் அந்த கேவ் இருக்குது. வாங்க என்னோடய வீடை ஹோம் டூர் காமிக்கிறேன். ஐயோ என் வீடு பார்க்கல. ஐயோ ஜாலியாக இருக்கேன், ஐயோ ஜாலியாக இருக்கேன். இன்னும் நைட் ஆக போதா இல்லை, அப்படியே லைட் ஆக போதா சொல்லிடுறீங்களா. இது வந்து ரூமுங்க, என்னோடய ரூமு. எப்படா 3 பெட்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து நான் ஆடை சாவடித்து அங்கே வந்து கல்லறை தோண்டி போட்டு வச்சுருந்தேன். சரி, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்து ஒரு 3 பெட்டு உருவாக்கிட்டேங்க. அதாங்க கதை. சரி, இப்போ தேவையில்லாத அதான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு கார்பேஜ் இருக்குங்க. நைட் ஆயிடுச்சு. ஓகே, கார்பேஜெலாம் போட அப்புறமா போட்டுக்கலாம். சீக்கிரம் போய் தூங்க வேண்டியதான். லெட்ஸ் கோ அண்ட் தூங்கி அது இங்கேருந்து இல்லை, இங்கேருந்து நம்ம சன்ரைஸ் கூட உட்காந்து பார்க்கலாங்க. இங்கேருந்து பாருங்க, அசால்ட்டாக சன்ரைஸ் பார்க்கலாங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, சன்ரைஸ் இங்கேருந்து பார்க்க முடியுமா அங்கேருந்து பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன. சரி மேடம், யாரெல்லாம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணல. ஓகே, அதெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் வந்து ஒரே ஒரு லைக். ஓகே, போன வாட்டி மாதிரி ஒரே ஒரு லைக்கு 3 வியூஸுங்க. ஓகே, 3 வியூஸ். நெக்ஸ்ட் பார்ட் வந்துக்கினே இருக்கும். இன்றைக்கி வந்து நான் 2 வீடியோ போடலான்னு இருக்குங்க. என்னோடய முடிவு வந்து நான் 2 வீடியோ போடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? 2 வீடியோ போட்டுடலாமா? ஓகேங்க, 2 வீடியோ போடலாமாங்க இருக்கேன். ஓகே, 2 வீடியோங்க. இன்றைக்கி வந்து 2 வீடியோ, ஏன்னா ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஒரு வேலையும் இல்லை ஒரு வெட்டியும் இல்லை, அதனால் நான் வந்து இது பண்ண போகிறேன். சரி, நீ என்ன ஃப்ரெண்ட்ஸை தூக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்க, யூ கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் எதுக்குன்னா கார்பேஜ் உருவாக்க போகிறேங்க. நம்மள்ட்ட நிறையா தேவையில்லாத பொருட்கள் இருக்குது. செஸ்ட்டு வேறு உருவாக்கணும்ல. ஐயோ நிறைய வேலை இருக்குங்க இந்த இதில். ஓகே, வாங்க மைண்ட் பண்ணுவோம் கொஞ்சம். யூ லுக்கிங் பைனாப்பிளு, யூ லுக்கிங் வெரி வெரி. ஐயோ, அது வேறு பாட்டு ராகத்துருக்கீங்க. அது க்யூட்டான டவுட். அது வந்து ஷார்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, அது வைரல் ஷார்ட்ஸ் தான். சரி, அதை விடுங்க. நம்ம வந்து 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். சரிங்க, ஃபென்சிங் எதுக்கு போட்டுட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சொன்னேன் கார்பேஜ். உனக்கெல்லாம் கார்பேஜ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னங்க நீங்கள் கார்பேஜ் தாங்க முக்கியம். குப்பையை கரெக்டான இடத்தை போட வேண்டும் என்று
நான் சொல்லுகிறேன், யாருமே சொல்லலை. ஓகே, இங்கே ஒரு ஸ்டேர்ஸ் போட்டுக்கிறேன். ஏன் ஸ்டேர்ஸ்னால் இப்போ தேவையில்லாத குப்பைங்களா இதில் போடணும்ல. தேவையில்லை தேவையில்லை. ஸ்டிக்ஸு தேவை, இதுவும் தேவையில்லை. பண்டல் கண்டிப்பாக தேவை. பவ்வு இருக்கட்டும், தேவையில்லை. ஓகேங்க, அவ்வளோதான். எனக்கு ஒரே ஒரு இதில் எனக்கு ஒன்றே ஒன்று இருக்குங்க. இதில் மைண்ட் கிராஃப்டில் கேமில் எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குங்க. என்னடா அப்படிப்பட்ட பழக்கம்? யூ கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதை மாதிரி நீட்டாக இருந்தால் தாங்க பிடிக்கும். உங்களுக்கே தெரியும், அந்த வேலை அதான் மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறதே வேஸ்ட்டுன்னு. பட்டு சாரிங்க, ஐம் ஸோ சாரி. ஐ காண்ட் டூ இட் எனி மோர். ஓகேங்க, இப்போ போவேடுதாங்க, மைனிங் போயிடுதான். அதுக்கு முன்னாடி 2 செஸ்ட் உருவாக்கினோம். 1 2. ஓகே, 1 2. ஓகே, அதுக்கப்புறம் இது உருவாக்கணுங்க. என்னது? ஷீல்டு 1 உருவாக்கணும். இது ஆக்ஸ் 1 உருவாக்கணும். வேற மாதிரி இல்லை, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்க, இது போதும்னு நினைக்கிறேன். ஃபுட்டும் கண்டிப்பாக தேவைப்படும்ல. ஓகே, இந்த ஃபுட்டு இருக்குது, இது போதும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இருக்கலாம், கமெண்ட்டில் சொல்லுடே. சரிங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சேன். அது வேறு வரைக்கும் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணுறேன். இங்கே பண்ணிட்டேங்க. ஏங்க, இதாங்க இந்த டெக்கரேஷன், வேறு வழி இல்லைங்க. சரிங்க, இதாங்க அந்த டெக்கரேஷனு. சீக்கிரம் எடு. உட்டு எடுத்துப்போம், கண்டிப்பாக தேவைப்படும் உட்டு. ஓகேங்க, ஒரு விஷயம் பண்ணும். கண்டிப்பாக கேவுள்ளாலே ஏதாச்சும் ஒரு குசும்புத்தனம் நடக்கும் கண்டிப்பாக. ஓகே, குசும்புத்தனம் நடக்கும்ல. ஐயோ ஐயன் இல்லையே. வாட்டர் பக்கெட்டு எம்எல்ஜிலாம் பண்ணணுன்னு. தம்பி எப்படி இருக்கீங்க? ஏங்க, என்ன பண்ணலாம், இந்த மாடை தூக்கி நம்ம ஃபென்ஸில் போட்டுருவோம். ஓகே, மாடு என்ன மாடு, நீலாம் வந்து மாட்டிக்கிறிய மாடு. வா மாடு வா. அண்ணன் ஒன்றும் பண்ண மாட்டேன், வா உள்ள வா. உனக்காக பிரியாணிலாம் வச்சுருக்கேன். இங்கே வாயோ, உனக்கு பிரியாணி வச்சுருக்கேன். என்ன வேணாங்க, மாடு வந்து க்யூட்டாகவே இல்லைங்க. மாடு வந்து அது எஸ்கேப் பண்ணணுன்னே இருக்குது. நம்ம ஃபென்ஸு மேலேயே நடக்கிறாராம். என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனோட பெரிய ஆள்றான், மூட்டு போடான்னு சொல்கிறாரு. அதனால தான் அடித்தேன். ஓகே, ஏன் ஓட முடியல? ஏன் ஓய் அங்கர் பார் கம்மியாக இருக்குங்க. மன்னிச்சிரு. ஓகே, அங்கர் பார் கம்மியாக இருக்கு. ஐயோ, சாப்பாடு வேறு கம்மியாக இருக்கே, எனக்கு வேறு பயமாக இருக்குது உள்ளே போகையே. சரி, கேவுங்க இந்தோ இருக்குங்க. டார்ச்சு தேவையான அளவுக்கு இருக்குது, பார்த்துக்கலாம். டார்ச்லாம் தேவையில்ல, அதிகமாக முக்கியம் இல்லை டார்ச்சு. ஏன்னா நம்மளுக்கு டைனமிட்டி லைட் இருக்க பயமாக தான் இருக்கு. ஓகே, ஸ்டாக்அப் பண்ணு. ஓகே, ஸ்டாக்அப் பண்ணிட்டு போயிடுதாங்க. ஸ்டாக். ஓகே, பாடி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய ப்ரோ பிளேயர். சத்தியமாக பயமாக இருக்கு. ஓகே, வீன் மைனிங் ஒரே ஒரு கோல். ஐயோ, கமாண்ட் பிளாக். சாப்பரை போய் கமாண்டு பிளாக்குன்னு சொல்கிறேன். என்னது? ஓ, நம்ம போல பார்த்து நீங்கள் பார்த்துருந்தீங்களாலே புரிஞ்சிருக்கோம் இது என்னன்னு. ஓகேங்க, வேறாச்சும் இடம் இருக்கா? டைனமிக் டார்ச் ஆன் பண்ண மாட்டேன். ஐயோ, டைனமிக் டார்ச் வேறு ஆன் பண்ண மாட்டேங்க. நான் வேஸ்ட்டுங்க. ஏங்க, ஐ எம் ஸோ டம்புங்க. டம்புனா என்ன சொல்லுவாங்கன்னா, டம்புன்னு என்னது? ஐயப்ப டம்புனா அறிவை கட்டுவேங்க. அறிவு எங்ககிட்டே வந்து அடிக்கிறாங்களாமா. ஐயோ அடிக்காதீங்கடா, கிரீப்பரே காப்பாற்று வந்து. அம்மாடி, ஏங்க இடியாட்டி பிளாடி ஃபுல்ஸுங்க எல்லாரும் சாவடிக்கிறாங்க. ஏங்க, வாடா தம்பி, வாங்க. என்ன எப்படி இருக்க தம்பி? எப்படி இருக்க? கீழே பார்க்காத, செத்துருவா கீழே. சாவு உனக்கு. ஓ,
அப்படி அப்படி வரீங்க. இருங்க இருங்க இரு 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 அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்க. செத்தப்பள்ளி நாரப்பள்ளி சாவ் சாவ் செத்துப்போ. என்ன அச்சா என்ன இப்போ? நீ என்ன பெரிய ஆளா? ஐயோ பயமாக இருக்குது சத்தியமா. கேம் விளையாடி பயமாக இருக்குது. டாச்சு சூப்பர் சூப்பர் சூப்பர். அட்டாக் him down to willet of everything because I am not willet அக்கா. நான் வாய் கொள்ளாது. இங்கே வீண் மைனிங்னா இப்படி தானே வரலாங்க. வீண் மைனிங்கா ஓகே. இது வீண் மைனிங்காக இருக்கணும். ப்ளீஸ் இங்கே அயன் நிறையா கிடைக்குதுங்க. ஐயோ 3 அயனு. ஓகே ஐ திங்க் வீண் மைனிங் பண்ணிடலாம். என்ன வீண் மைனிங் ஆக்டிவே ஆக மாட்டுது. ஒய் ஐ டோன்ட் நோ. வீண் மைனிங் ஆக்டிவ் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிருக்கு. நானும் தப்பேன். காப்பர் வேணாண்டே. ரொம்ப காப்பர் பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு. காப்பரே பிடி. எப்படா ஸ்லைமெல்லாம் இங்கே வந்திருக்கு? விச்சே என்ன இங்கே வந்துட்ட? எல்லாம் வீட்டு கடையிலேருந்து இங்கே வந்துட்டாங்க. அப்போ அடி கோல்டு கிடச்சிச்சே. இங்கே ஃபஸ்ட்டு கோல்டுங்க. எஸ் கோல்டு. எஸ் வி வாண்ட் சம் கோல்ட் ப்ளீஸ் ஆன்சர். சூப்பருங்க. எஸ்ஸுங்க கண்டிப்பாக இதையும் மைண்ட் பண்ணி வச்சுக்கணும். மைண்ட் பண்ணிட்டேனா என்ன? அப்போ இது எப்படி மைண்ட் பண்ணுறது? எப்படிங்க மைண்ட் பண்ணுறது? கையால் மைண்ட் பண்ணுவேன் என்ன? பைனாப்பிள் லுக்கிங் வெரி குட் வெரி நைஸ். இந்த பாட்டே மைண்டில் போயிட்டுருக்குங்க. சரி இது எப்படி மைண்ட் பண்ணுறது? அப்படி எஸ்ஸுங்க ஷர்ட்ஸ் தேவைப்படும். ஷர்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா ஷர்ட்ஸ் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ நம்மளுக்கு இப்போ இதுதாங்க என்னது இந்த ஸ்பை கிளாஸ்லாம் உருவாக்க போகிறேன். ஓகே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஸ்பை கிளாஸ் உருவாக்க ஆகணும். ஏன்னா இப்போ பில்லேஜர் அவுட் போஸ்ட்லாம் போனோன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஓகே அது வந்து எட்டி பார்க்கணும். எட்டி பார்க்குற வேலை நிறையா இருக்குது இதில். சரி ஒரு கோல்டு கண்டுபிடிச்சாச்சுங்க. எப்படியோ நம்ம இது கேவுக்கு வந்ததுனால எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. கேவுக்கு வந்துட்டோம்னா எப்படி கண்டுபிடிச்சாச்சு. அயன் 2 அயன். யார் அது? தாம்பி நீ சாவ போகிறதா தெரியுதுல, எதுக்கு வேற? நான் ஒரு விஷயம் பார்த்தேங்க. அதாவது இது இருக்குல்லங்க, என்னது அதுக்கு பேர் என்னது, ஸ்டோனு ஆக்ஸ் இருக்குல்ல, அதாங்க செம்மையான ஒரு செம்மையான வெப்பனாங்க. அது என்ன, அது ஏன்னா அது வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு இது கிடைக்குமா, இது தருவாங்க, டியூரபிலிட்டியும் அதிகமாக. பேசிட்டு இருக்கப்போ அது வந்து கடுப்பேற்றுறாங்க. இன்னும் ஸ்வாடை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க, இப்போ நம்ம டீப்புக்கு போகலாமா வேணாமாங்க? டீப்புக்கு போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகேங்க, டீப்புக்கு போகலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, ரெட் ஸ்டோன் கிடச்சிச்சிங்க. எஸ், வி வாண்ட் ரெட் ஸ்டோனுங்க. ஏன்டா ரெட் ஸ்டோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் ரெட் ஸ்டோனுக்கு தான் மெயினாகவே இங்கே வந்தேன். ரெட் ஸ்டோன் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படும். நீங்கள் ரெட் ஸ்டோன் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ரெட் ஸ்டோன் எடுக்காமல் விடாதீங்க. ஓகே, ரெட் ஸ்டோன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஒரு நேரத்துக்கு இப்போ தேவைப்படனாலும் ஒரு நேரத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ப்ளீஸ் மைண்ட் ரெட் ஸ்டோனுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஐயோ என்ன ரெட் ஸ்டோன் இவ்வளோ கிடச்சிச்சு, என்னது இது கீழே வந்துட்டேன், பயமாக இருக்கே. இப்போ டக்குனு ஹெட்ஃபோன் போட்டு விளையாண்டுருக்கும் போது மைனிங்லாம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அந்த ட்ருங்குன்னு சவுண்டு வருவாங்க, ஜம்ஸ்கார் தரோங்க அது எப்படியோ. எவ்வா பரவாயில்ல, ரெட் ஸ்டோன் நம்மளுக்கு டார்ச் ஆக மாதிரி இருக்குது. சரி, வேறு ஏதாச்சும் டைமண்ட் ஒன்று கூட கிடைக்க மாட்டுது. எஸ் இருங்க, வெயிட். டைமண்ட் மைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஏதாச்சும் லாவா இல்லை கீவா இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லை
நோ டைமண்ட் கிடைத்து விட்டு எப்படியே டைமண்ட் கிடைச்சிச்சிங்க. ரியலாக செம்ம ஐயோ டைமண்டு ஐயோ ஐயோ இப்படி எப்போ கீழே விழுந்தாலும் என்சிடி மட்டும் சொல்லாதீங்களா டே. இதுங்க என்சிடியாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் நல்லா முடிச்சு விட்டிங்க போங்க அந்த மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா என்சிடியை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை, ஒரு வாட்டி கூட பண்ணதில்லை. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. நான் பண்ணதும் இல்லை, வாடனை கண்ணால் பார்த்ததும் இல்லை. ஓகே, நிறையா அயன் லூட் போயிட்டுருக்கோம் நம்ம. செம்ம அயன் லூட்டு. இந்த டார்ச்செலாம் எடுத்து வச்சுப்போம். டார்ச் கண்டிப்பாக மெயினாக தேவைப்படும். பார்த்துக்கோ, இது கண்டிப்பாக லேப்பிஸ் ஒன்று தேவைப்படும். ஏன்னா இப்போ லேப்பிஸ் வச்சு நம்ம நிறைய இது பண்ணலாங்க. எப்படி சொல்கிறது, ஐயோ அவன் பேர் தாங்க எண்டர்மேன். பார்த்தீங்களா, அவன் கண்ணை பார்த்துட்டோன்னா அவ்வளோதான் நம்ம. ஏ தம்பி, ஸ்கெலிட்டன் தம்பி, நீ தான் சாவ போகிற. ஏப்பா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நான் கேட்குறேன். why are you putting aliens on me? You don't know about me. I am RKD. Did you know me? Because I am me. எங்க எனக்கு இதெல்லாம் இதாக இருக்கு. நான் வந்து இந்த பாவிங்களா கிரீப்பரு இங்கே கரெக்டாக டைமண்ட் கிடச்ச இடத்துல போயிட்டு ஐயோ சரி, அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, இங்கே ஜாம்பிஸ் கூட்டமே இருந்துச்சு, ஒரு ஸ்குவாடே இருந்துச்சு. ஸ்குவாடு வைப் போட்டு பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு போகிறேன். கொஞ்சம் டார்ச்சும் உருவாக்கிக்கிட்டேன். ஒரே ஒரு கோல் தான் இருந்துச்சு, அதை வச்சு டார்ச் எல்லாம் உருவாக்கிட்டு இப்போ திருப்பியே போகிறேங்க. உள்ளே ஏதாச்சும் ஃபைன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். என்ன உள்ளே அப்பா ஏம்மா, அதுவும் நம்மளுக்கு ஃபுட்டு வேறு கம்மியாக தான் இருக்குது. ஃபுட்டு வேறு கீழே போடுவேன்னு நீங்கள் வந்து பெட்டாக இருக்கணும்னா இது கவ்வு இருக்குல்லங்க, அதாவது மாடு. அந்த மாடை வந்து நீங்கள் பெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா மாடை பெட்டாக வச்சுக்கணும் மாட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ கேவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுட்டு ரிசோர்ஸஸ் எதுவுமே அதிகமாக இருக்காது. ஓகே, நீங்கள் ஃபுட் ரிசோர்ஸஸ் இல்லாதப்போ ஜாம்பி தான் இருக்குது. ஓகே, அப்போ ராட்டன் ஃபிஷ் சாப்பிடும் போது ஃபுட் பாய்சன் வந்துடுவாங்க. அந்த பாய்சன் வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிதான் இருக்கணும். ஓகே, அதான் அது இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக டைமண்டா ஏங்க டைமண்டுங்க, ஐயோ டைமண்டுங்க. இல்லை அது கனவாக தான் இருக்கும், டைமண்டாக இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. டைமண்டுங்க நீங்கள் ஏய் ஷீல்டு இப்போ மட்டும் ஷீல்டு இல்லை செத்துருப்போம், கண்டிப்பாக சத்தியமாக செத்துருப்போம். சாப்பிடா யூ ஆர் இடியட்டிங் மேன். யூ டோன்ட் யோமா பின்னாடி லாவாங்க எங்க செத்துருப்பேன் கண்டிப்பாக செத்துருப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருப்பேன். மைண்ட் பண்ணுறா. ஓகே மைண்ட் பண்ணியாச்சு. ஆமாடி, இந்த டைமண்ட் மைண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. அந்த இருங்க, வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். நான் ஃபைட் பண்ணுறேன். ஏங்க பார்த்தீங்கன்னா நிறையா பேரை ஃபைட் போட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு 2 அயன் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாப்பாடு தான் இருக்கேடா, நீ அந்த ராட்டன் ஃபிஷ் சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு தேவைப்படும். எப்படியாச்சும் சாப்பாடு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் அது எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க. அது வந்து நான் எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண மாட்டேங்க. அது ஓகே சாங்ஸ். ஓகே, நிறைய அயன் கிடச்சிச்சு, இதே போதும். இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் கிடச்சிச்சின்னா சந்தோஷமாக போயிடுவாங்க.
ஏன்னா இப்போ ஒரு டைமண்ட் கிடச்சிச்சின்னா அவ்வளோதான். நான் வந்து மேக் பண்ணி நான் வந்து அடுத்த பாட்டுக்குள்ளே போர்ட்டலை உருவாக்கிடுவேன். ஓகே, அப்சிடியனை இது பண்ணி போர்ட்டல் உருவாக்கிடுவாங்க. அதுக்கு தாங்க நான் கேட்குறேனே. ஓகே, குக்கிங் மைனிங் போகிறதே கொஞ்சம் பயம் தான். நீங்கள் மைனிங் போயின்னா நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன், இது மட்டும் போதும் உங்களுக்கு இந்த டிப்ஸ். அம்மே பேபி தாம்பிங்க எடுத்துட்டான். ஐயோ யார் சிக்கன் ஜாக்கியா சார்? ஓகே, அயன் ட்ராப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவன். தம்பி ரொம்ப தேங்க்யூடா அயன் ட்ராப் பண்ணதுக்கு. ஆஃப் ஹார்ட் வச்சு சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா. ஆஃப் ஹார்ட்டுங்க. ஐயோ அதை வச்சு நாங்கள் சர்வே பண்ணுவோண்ட. பெட் வார்ஸ்லாம் இதோட கொடுமையாக இருக்கும். நீங்கள் பெட் வார்ஸ் பிளேயராக இருந்தீங்கன்னா அப்போ தெரிஞ்சுருக்கோங்க. இதெல்லாம் ஒரு இதே கிடையாது. மாவை கூட அசால்ட்டாக வச்சுட்டு போயிடலாம். அந்த பெட் வாசரை காய்ங்க பாருங்கள் பிளேயர்ஸ். ஐயோ வா. ஓகேங்க, 1 ஸ்டாக் எடுக்கணும் தான் நான் இருக்கேன். 1 ஸ்டாக் எடுத்தாச்சா? ரெஸ்டோனு சூப்பரு. நம்ம கண்டிப்பாக அயன் காலம் உருவாக்குறோங்க. அயன் காலம்னா யாருன்னு உங்கள்கிட்ட காமிக்கணுங்க. சாவடி ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லைட்டை போட்டு டார்ச். என்ன பண்ணு டைமண்டு பார்த்துட்டேன். கண்ணில் டைமண்டு தெரிஞ்சிச்சு. அங்கே இருக்கு பாருங்க, அது மட்டும் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். யார்ட்டமே வெறித்தனமாக இருக்குங்க. நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், அது கிடச்சிச்சின்னா ஐம் ஸோ லக்கிங்க. லக்கி மட்டும் இல்லை, பெஸ்ட்டுங்க. நல்லா இருங்க, கொஞ்சம் பவு வச்சுக்கணும். பேபி சாம்பினா ஒரு அடி அடிச்சாலே செத்துருவாங்க. பேபி சாம்பிக்கு ஒரு பிளாக் ஏற தெரியாது. ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. நான் தான் பவு அடிச்சு அடிப்பேன். எனக்கு தான் பவு வச்சு அடிக்க தெரியும். உனக்கு தான் தெரியுமா யூ இடியாட்டிக் மேன்? வேணாம் பவு வச்சு சும்மா போயிட்டு ஸ்னீக்குன்னு சொல்லுவாங்களே, அதை போய் பண்ணிவிட்டு போயிட்டு டைமண்ட் எடுத்துட்டு. இப்போ மட்டும் பார்த்தா நான் இது அயன் யூஸ் பண்ணாமல், அயன் பிகாக்ஸ் யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கணும். அவ்வளோதான். இன்னைக்கு கண்டிப்பாக 2 கேம் பிளே வராங்க. ஓகே, டோன்ட் வரி. புது கேம். ஓகேங்க, இல்லை நான் மைண்ட் கிராஃப்டே பண்ணலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 3 பண்ணலான் இருக்கேன் இப்போ. ஓகேங்க, செத்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு நிறைய விஷயம் கிடச்சிச்சு இதில். ஓகே, நல்லா போ. செம்ம இருக்கு பாக்கையோ. பா சரி, வெயிட் பண்ணுங்க. நான் ரெஸ்டோரண்ட் வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். பைனாப்பிள் லுக்கிங் வெரி குட், வெரி இருங்க. ரெட் ஸ்டோன் வச்சு வேறு ஏதாச்சும் பெயிண்டிங் பண்ணணுங்க. பெயிண்டிங்கும் வேணும் கண்டிப்பாக நம்மளுக்கு. பெயிண்டிங் ஏதாச்சும் பண்ணி வாலில் ஒட்டி வைக்கணுங்க. யா நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். ஐயோ பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. பாட்டு ஆடுவேன், பாட்டு பேசுவேன், கவிதை சொல்லவா, கடந்து சொல்லவா. இங்கே ஒரே ஒரு இதுங்க. ஐயோ ஒரே ஒரு ஈகண்ட்டுங்க. ஒரே ஒரு ஈகண்ட்டை வேஸ்ட் பண்ணுமான் இருக்கு. சரி பண்ணிதானம் பண்ணு. ஓகே மக்களே, அதாவது இன்னைக்கு சூப்பராக எப்படியோ இங்கே போகிறோம் பாருங்க. கிராஃப்டிங் டேபிள்குள்ளே போ. லேட்டன் எங்கள் லேட்டன் 2 லேட்டன் பண்ண முடியுமா? எப்படியோ 2 லேட்டன் பண்ணியாச்சு. ஓகே 2 லேட்டன் பண்ணியாச்சு. கடுப்பு இருக்கே. என்ன கடுப்புனா ஒரே ஒரு செயின் தாங்க உருவாக்கிட்டேன். ஓ மை காடு ப்ரோ
பரவாயில்ல, வீட்டுக்கு வெளியில் அந்த ஜெயினை போட்டுட்டு வீட்டுக்கு வெளியில் இதை எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில் அதை எடுத்துட்டு இது மேலே போட்டு வச்சுட்டு இதை போடு சூப்பர்ல. இப்போ இங்கே அப்படி தான் பண்ணோம். இதெல்லாம் இது வேறு மாதிரி. ஓகே, அதுதான் சூப்பராக இருக்குல்ல வீடு. ஐயோ சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே. லைக் மட்டும் போதும் மக்களே. ஓகே, நம்மளுக்கு இப்போ என்னெல்லாம் கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி இதில் வச்சுக்கணும். இதில் வச்சுக்கணும். ஓகே சரிங்க, அப்படி இந்த பாட்டியை முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்னொன்று கேம் பிளே வரணும், கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஒரு மணி என்ன இப்போ டைம் வந்து 3 o'clockங்க. இன்னொன்று வீடியோ அப்படியே பண்ணி இந்த மைண்ட் கிராஃப்ட் வீடியோவே ஒன்று போடுவோமா? என்ன சொல்கிறீங்க? மைண்ட் கிராஃப்ட் வீடியோவே போட்டுருவாங்க, அதான் கரெக்டாக இருக்கும். மைண்ட் கிராஃப்ட் வீடியோவே ஒன்று போட்டுடலாம். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் வீடியோ ஒன்று போட்டுருவோம், அதான் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி 3 வீடியோ ட்ரை பண்ணலாம் தாங்க இருக்கேன். சரி, அதை பண்ண முடியாது, நம்ம வேறு ஏதாச்சும் கேம் விளையாடலாங்க. ஓகே, மைண்ட் கிராஃப்ட் நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு சண்டே, கண்டிப்பாக ஸ்பெஷல் வீடியோஸ் வரோங்க. அதாவது 3 வீடியோஸ் வரும் நாளைக்கு. 3 வீடியோஸ் நம்பவே முடியல. ஆமாங்க, நாளைக்கு கண்டிப்பாக 3 வீடியோஸ் வரும். இப்போ இந்த பயம் இங்கே தான் இருக்குன்னா உடச்சி அம்மே நீ போய் சிக்கனில் உட்கார்றா, அப்போ தான்டா கரெக்டாக இருப்ப. ஏன்டா இப்படிதான் இருக்க? தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க. ஸ்விம் பண்ண தெரியுமாடா தம்பி? ஸ்விம் பண்ண தெரியுமா? தெரியாது போல். ஃபயர்லி பஸ் ட்விஸ்ட் வருதுங்க. இது என்ன பயம்? இந்த பயத்தில் மட்டும் அது இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும். இப்போ புதுசாக அப்டேட் அது க்ரீப்பி பாஸ் தான் தெரியும்ல, அந்த மாதிரி விப்பிங் ஏஞ்சல்ஸ்னு ஒன்று இருக்கும்லங்க, அந்த மாதிரி அது பேபி தான். எத்தனை பேபி தான் விடா வெளில சுற்றிட்டு இருக்கீங்க? ஐயோ அண்ணனை விட்டுருங்க. என்ன க்ரீப்பர் அண்ணே சார் காப்பாற்றுனேன். இதெல்லாம் க்ரீப்பர் சத்தியமாக நிறையா ஒர்க் பண்ணுதுங்க நம்மளுக்கு. ரியலாக நிறையா ஒர்க்கு பண்ணுது. ஒர்க்கு எவன்டாமன் எத்தனை பேபி சாம்பின்ஸ்? ஐயோ வாய் குழந்தை, எத்தனை பேபி சாம்பின்ஸ்ரா வருவீங்க? எல்லாம் கூட்டம் சேர்ந்துட்டு வராங்க போகிறாங்க நம்மளை சாவடிக்க. நானும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுடா. போட்டால் பார்த்தீங்களா? ஓகே மக்களே, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே. லைக் மட்டும் போதும் மக்களே, லைக் பண்ணுங்க. லைக் ஃபார் மோர். ஐயோ இதுக்குள்ளே வேற நான் போயின்னே இருக்கேனே. ஐயோ சரி, இப்போ 3rd person ஃப்ரண்ட். ஓகே இதுங்க லாஸ்ட்டாக வந்து வீடியோக்கு பாய் சொல்லிட்டு போயிடுவோம். ஐயோ பின்னாடி போ. ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோ இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வெயிட் கரோ ஃபார் அ வைல். ஓகேங்க, பாய்ங்க, பாய்.